வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி. அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. 2026க்கான தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஆனால் புதிய தமிழகம் இன்னும் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன் இன்னும் தாமதமாகுது? இது ஒரு யுக்தியா அல்லது புதிய தமிழகம் தனித்து விடப்பட்டிருக்கா? தனித்து விடப்பட்டது என்ற கேள்விக்கு இடமே கிடையாதுங்க. இது யுக்தி என்றும் சொல்ல முடியாது. ஒரு இயற்கையான ஒரு காலதாமதம் என்று தான் சொல்ல முடியுமே தவிர இதில் வேறு ஒன்றும் அது பெரிய உள்நோக்கம் இருப்பதாகவோ அல்லது கருத இயலாதுங்க. இப்போ இந்த தேர்தலில் ஒரு கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது என்பது தான் உண்மை. ஆனால் இருந்தாலும் கூட அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லைங்க. ஒரு கட்சி தேர்தலுக்கு முன்பாக தங்களை முதல்ல ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். நாங்கள் கடந்த 5 வருடமாக களத்தில் மிகப்பெரிய அளவுக்கு களமிறங்கி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கிராமந்தோறும் சென்று புதிய தமிழகம் கட்சியினுடைய கிளைகளை வலுப்படுத்தி வச்சிருக்கிறோம். எனவே ஒரு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமாக மாநில அளவில் அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல். எனவே இந்த தேர்தலில் நாங்கள் பங்கேற்கின்ற போது எங்களுக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய எங்களுடைய எண்ணிக்கையும் முக்கியம். அதே சமயத்தில் நாங்கள் போட்டியிட வேண்டிய தொகுதிகளுடைய அடையாளம் காணுவதும் 2 முக்கியம். எனவே இந்த 2ஐயும் தீர்மானிக்கக்கூடியதில் தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு இருக்குதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எளிய மக்களுக்காக போராடுறீங்க. தென் மாவட்டத்தில் அமைப்பு ரீதியாக கட்சியை பலப்படுத்துறீங்க. இப்படி ஒரு வலிமையான கட்சியாக உருவெடுத்திருக்கப்ப ஏன் என்டிஏ உங்களை கூட்டணிக்கு அழைக்கல? அதாவது என்டிஏ கூட்டணியில் தொடர்றீங்க. அதாவது நாங்கள் அவங்க வெளிப்படையாக அழைச்சு பேச்சுவார்த்தை நடக்கல. ஆனால் நாங்கள் 2 முறை நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய வலுவுக்கேற்ற எண்ணிக்கை வேணுங்கிறது மிக முக்கியமாக என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கீங்க? நடத்தியிருக்கிறோம். நடத்ததாமல் இல்லை, நடத்தியிருக்கிறோம். நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறோம். அதே போல் 2-3 முறை அவங்களுடைய பிரதிநிதிகளும் எங்களிடத்தில் பேசியிருக்கிறாங்க. யார்கிட்ட சார் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்? எடப்பாடி அவர்கள் இடத்துல சந்தித்து பேசியிருக்கிறோம். அதே போல் வேறு முக்கியமான பிரதிநிதிகள் பேசியிருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு முதல்ல முக்கியம் இந்த எங்களுடைய புதிய தமிழகம் கட்சிக்கு சட்டமன்றத்தில் கணிசமான இடங்கள் வேணுங்கிறது நாங்கள் புதிய தமிழகம் கட்சி நாங்கள் அது ஒரு முன்னிலைப்படுத்திருக்கிறோம். அதே போல் நாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு சட்டமன்ற தொகுதி வேணும். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி வேணும். இதுபோல் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிக முக்கியமான மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்திலும் மாவட்டத்துக்கு ஒரு இடமாவது இருந்தால் அந்த பகுதிகள் தான் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பகுதிகளுங்க. அப்போ எண்ணிக்கையில் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் அந்த பகுதியிலிருந்து எந்த பகுதி பிரச்சனைக்கு உரிய பகுதியோ அந்த பகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று வந்தால் தான் அது சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் ஏதுவாக இருக்க முடியும். சாதிய வன்முறைகள் அதிகரிச்சிருக்கிற நேரத்தில் எங்களுக்கான எண்ணிக்கைகள் கொடுத்தாதான் அவங்களுடைய குரலாக ஒலிக்க முடியும்னு சொல்றீங்க. கூட்டணியில் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் பிரதமர் மோடி பங்கேற்ற எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் கிருஷ்ணசாமியை பார்க்க முடியலையே. ஆமாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு விரும்பலை. கூட்டணி சொன்னால் நமக்கான பங்கு என்ன, நமக்கான இடம் என்ன அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் நான் போக விரும்புகிறேன். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. உள்ளே போயிட்டு எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வெளியே வர விரும்பலை. ஏன்னா அது மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் தீர்க்கமாக எங்களுக்கான இடம் எது, எங்களுக்கான தொகுதிகள் என்ன என்பதை தெரிந்த பிறகு தான் நான் கூட்டணிக்கு உள்ளே அதாவது இப்பொழுதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் கூட வெளியே போயிடல, இருந்தாலும் கூட அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய எண்ணிக்கை உறுதி செய்யப்படணும். அதே போல் அந்த தொகுதிகளும் நாங்கள் கேட்ட தொகுதிகள் குறைஞ்சபட்சம் 80% அது இருக்கணும். அது மேட்ச் பண்ணி வரணும். எல்லாமே நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்க முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது. அதே சமயத்தில் நாங்கள் கேட்டதை கொடுக்காமல் வேறு நாங்கள் திருநெல்வேலி கேட்டால் திருவையாறு காட்டினாங்கன்னா அது சரியாக வராது. திரு கிருஷ்ணசாமி, கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக பலப்படுத்திட்டேன்னு சொல்கிறப்ப ஏன் தென் மாவட்டத்துக்குள்ளேயே சுருக்கிக்கிறீங்க உங்களே? இல்லை, அப்படி சொல்ல. நான் தென் மாவட்டம் இப்போ எங்களுக்கு தொகுதி இல்லை, தென் மாவட்டத்தில் முக்கியத்துவம் தந்து தொகுதிகள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இப்போ கோயம்புத்தூரில் அதிகமாக பிரச்சனை இருக்கா? திருப்பூர் மாவட்டத்தில் அதிகமான பிரச்சனை இருக்குதா? தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் மக்கள் அடர்த்தியாக வாழுகிறார்கள், பிரச்சனைகளும் தொடர்ந்து இருக்கிறது. ஸோ அதனால் ஒரு கொள்கையோடு மக்களுக்கு அர்ப்பணிப்போடு மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டவர்கள்
ஒரு வழிகாட்டுதலோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த தொகுதியில் வெற்றி அடைகின்ற பொழுது இந்த பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வு வரும், அங்கே உண்மையான சமத்துவம் மலருங்க. ஸோ அதனால் வந்து கிருஷ்ணசாமி கேட்கக்கூடிய தொகுதிகளை தர என்டிஏ தலைமையோ அதிமுக தலைமையோ தயாராக இருக்கா? அவங்க தயாராக இருந்தால் அவங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லதுங்க. தயாராக இல்லைன்னு சொல்ல வரீங்களா? தயாராக இருந்தால் அவர்களுக்கும் பலன் உண்டு, எங்களுக்கும் பலன் உண்டு. ஸோ ஒரு சட்டமன்ற தொகுதி கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு 5 சட்டமன்ற தொகுதிக்கு புதிய தமிழர்களுடைய வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே பக்கத்தில் திருநெல்வேலி வந்தீங்கன்னா திருநெல்வேலியில் 80,000 வாக்குகள் இருக்குது, யாருக்குமே தெரியாது. புதிய தமிழகத்தினுடைய வாக்குகள் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பொது தொகுதியில் 80,000 வாக்குகள் இருக்குது. ஆனால் அங்கே அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அதே 4 சட்டமன்ற தொகுதி இருக்குது, பாளையங்கோட்டை இருக்குது, அம்பாசமுத்திரம் இருக்குது. அங்கே ரிசர்வ் தொகுதி கிடையாது. அதனால தான் இந்த தடவை வந்து நாங்கள் வந்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பொது தொகுதி எங்களுக்கு கொடுன்னு நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இப்போ புதிய தமிழகத்தை என்டிஏ குறைச்சி மதிப்பீடு தான் வாக்கு வங்கி. என்டிஏங்கிறதுல 2 பார்ட்டி இருக்குதுங்க, பிஜேபி இருக்குது, அதிமுக இருக்குது. அதில் யார் குறைச்சி மதிப்பிடுறாங்க, யார் சரியாக கணக்கில் கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியல. இல்லை 2 பிரிவுனா அதிமுக தான் தலைமைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை சொல்கிறேன், என்டிஏன்னு ஒட்டுமொத்தம் இல்லை, அதிமுக இங்கே தலைமையில் இருக்குது, பிஜேபி தேசிய கட்சியாக இருக்குது. இருந்தாலும் வந்து இது 2 பிளாக்காக இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இது யார் இது புரிந்து கொள்ளவில்லை, யார் யாருக்கு எடுத்து சொல்லவில்லைன்னு தெரியல. இல்லை தினகரனுமே நாங்கள் பாஜக வாயிலாக எங்களுடைய தொகுதிகளை கேட்டு போகிறோம்னு சொன்னாங்க. கிருஷ்ணசாமி யாருடைய அதிமுக தலைமையிட்டே பேசுகிறாங்களா இல்லை பாஜக வாயிலாக? எனக்கு வந்து பூனை வந்து கருப்பா வெள்ளையா என்பதை பற்றி கவலை இல்லை, எலி பிடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுபோல் எனக்கு பிஜேபி மூலமாக அல்லது அதிமுக மூலமாக என்பதில் அது 2 பேரும் வந்து எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணி தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் தேமுதிக போட்டிட்டுச்சு. அதே மாதிரி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ வரையும் அதே கூட்டணியில் இருக்காங்க. இப்போ ஒரு கூட்டணியாக ஒன்றிணைஞ்சாலுமே இப்போ தேமுதிக திமுக கூட்டணிக்கு போயிருக்கு. கூட்டணி கட்சிகளை அதிமுக கையாளுற விதத்தில் பின்னடைவை சந்திச்சிருக்கா? அதில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதாகத்தான் நான் கருதுறேங்க. அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஒரு தேர்தல் இருக்கிற போது அடுத்த தேர்தலுக்கு அதிலேயே இருக்கும் அப்படிங்கிறத அது கண்டிப்பாக இருக்க வைக்கணும் அப்படிங்கிறத வந்து தலைவனாங்கக்கூடிய கூட்டணி வந்து தீர்மானிக்க முடியாது. அது அவங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர் வெளியேறலாம் அல்லது பல காரணங்கள் வெளியேறலாம். இருந்தாலும் கூட முடிந்த அளவிற்கு வந்து அந்த ஒரு முந்தைய தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளை வந்து தன்னோடு சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு வந்து கூட்டணிக்கு தலைமை தரக்கூடியவருடைய பொறுப்பு இருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் திரு ஜான் பாண்டியன் இருக்கார். அதே மாதிரி தென் மாவட்டத்தில் திரு கிருஷ்ணசாமி பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக உருவாகிறப்ப ஜான் பாண்டியனுக்கான முக்கியத்துவம் கிருஷ்ணசாமிக்கு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. இல்லை, முக்கியத்துவம்னா இயற்கையான முக்கியத்துவமா யாராவது கொடுக்குற முக்கியத்துவங்களா? அவர் கூட்டணி மேடையில் ஏறிட்டார், கிருஷ்ணசாமி இன்னும் ஏறலைங்கிறதான் பேச்சாக இருக்குது. நான் வந்து புதிய தமிழகம் கட்சி இருக்கக்கூடிய எனக்கு அல்லது என்னை சார்ந்த 2 பேருக்கு வந்து நாங்கள் எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் போதும் நினைக்கக்கூடிய கட்சி அல்ல. எங்களுக்கு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிள் சமூக கடமை எனக்கு இருக்கிறது. புதிய தமிழகம் கட்சி இத்தனை ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் எத்தனையோ பேர் அரசியல் கட்சிகள் துவங்கினார்கள். இந்த கட்சியை வந்து தொடர்ந்து நடத்த முடியாமல் ஒரு தேர்தலில் கட்சியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்க இருக்கிறாங்க, 2 தேர்தல் 3 தேர்தலுக்கு பிறகு கூட போயிருக்கிறாங்க. ஆனால் புதிய தமிழகம் கட்சி நாங்கள் பல முறை வெற்றி பெற்றிருக்கிறோம், பல முறை வெற்றி வாய்ப்புகளை இழந்திருக்கிறோம். இருந்தால் கூட ஏன் களத்தில் நிற்க முடியுது? காரணம் வந்து தேர்தலை மட்டும் அடிப்படையாக வைத்து புதிய தமிழகம் கட்சி உருவாக்கப்படலை. சரி, உள் இடஒதுக்கீட்டால் இடஒதுக்கீடு பறிபோதேன்னு கவலைப்படக்கூடிய திரு கிருஷ்ணசாமி பட்டியலின மக்கள் பட்டியலிருந்து தேவேந்திர குலாளரை நீக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக நீக்கிருங்க. நீக்க வேண்டாம். நாங்கள் வந்து நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தா எங்களுக்கு உண்டான பங்குக்காக கொடுங்க. நீக்கிட்ட இடஒதுக்கீடு எப்படி கிடைக்கும்? ஏன் எம்பிசியில் இடஒதுக்கீடு இல்லையா? பிசியில் இடஒதுக்கீடு இல்லையா? தனியாக வந்து இப்போ முஸ்லீம்க்குன்னு சொல்லிட்டு 3.5% வச்சுக்கிறீங்களா? அது இடஒதுக்கீடு இல்லையா? கிறிஸ்டின்ஸுக்கு கொடுத்தீங்களே இல்லையா? ஏன் தனி ஒரு பட்டியல் எப்படி கொடுங்கன்னு சொல்கிறோம். அதுதான் கேட்குற, கொடுங்க. ஒன்றும் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறீங்க, உள்ளே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்லை, இப்போ 3.5ங்கிறது அவங்களுமே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கவங்க, அவங்களையும் நம்ம மேலே ஏற்றணும் பொருளாதார. நான் அது வேண்டான்னு சொன்னேன் நான். நீங்கள் அவங்களுக்கு பிரித்த பிறகு அதே மாதிரி மீதி இருக்கிறவங்க அப்போ இந்த சமுதாயம் ஒடுக்கப்படலையா? வடக்கு மாநிலத்தில் கூட ஆதிர பழைய சமுதாய சார்ந்த ஒடுக்கப்படலையா? இப்போ அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாமா? அப்போ நீங்கள் 18% இருப்பீங்கன்னா நாங்கள் கொடுக்கணும்னு எதுக்கு சொல்கிறீங்க? நீங்கள் அப்புறம் என்ன சமூக நீதி உங்கள்கிட்ட இருக்குது? நாங்கள் எப்பாவது வந்து அந்த 3% கொடுக்கூடாது. 3%க்கு நீங்கள் தாண்டி அவர்களை வந்து மீண்டும் இங்கே கொண்டு வந்து நீங்கள் இதுக்குள்ளேயும் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறீங்கிறது தான் கேள்வியை தவிர, நாங்கள் அந்த வீடு நீ தனியாக பிரிச்சுட்டு போயிட்டீங்க, உங்களுடைய பங்கை எடுத்துகிட்டு போயிட்டீங்க. பங்கு எடுத்த பிறகு பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் வரீங்கிறது தான் கொஸ்டின். இதுக்குள்ளே கொண்டு மீண்டும் இடஒதுக்கீடு எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் தப்பாக கொடுக்குறீங்க. இந்த மக்களுடைய பங்கு ஏன் நீங்கள் பறிச்சுக்கிறீங்கிறது தானே கேள்வி. இப்போ இறுதியாக என்டிஏ கூட்டணியை எப்போ இறுதி செய்ய போகிறீங்க புதிய தமிழகம்? சார்,
எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வரணும்னு விரும்புகிறேங்க. கடந்த 5 வருஷமாக மிகப்பெரிய அளவுக்கு வந்து பல குறைபாடுகளும் பல முறைகேடுகளும் நடைபெற்றிருக்கிறது. 2026 ஆட்சி மாற்றம் நடைபெறும்னு நினைக்கிறேன். அந்த ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கு புதிய தமிழகம் கட்சி நிச்சயமாக மிகப்பெரிய பங்காற்றும். எங்களுடைய பின்பலம், எங்களுடைய வாக்கு வங்கி நிச்சயமாக அது வந்து பலனளிக்கும். அதே சமயத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய வாக்குகளை அள்ளி கொடுத்துட்டு நாங்கள் கிள்ளி கொடுக்கக்கூடியதை வாங்கி கொள்ள முடியாது. எங்களுக்கு கௌரவமான முறையில் எண்ணிக்கையும் நாங்கள் வலியுறுத்தக்கூடிய அந்த தொகுதிகளும் இருந்தால் நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று கருதுகிறேன். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமைன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? அவர் இன்னும் வந்து கூடுதலாக ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன். அவருக்கு நிறைய ஸ்பேஸ், 5 வருஷம் நிறையா ஸ்பேஸ் இருந்ததுங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இந்த கூட்டணி இன்னும் வலுப்படுத்திருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வந்து எப்படி வலுப்படுத்தலாம்னு சொல்கிறீங்க? இல்லை, அதாவது புதிய தமிழகம் கட்சியே உங்களுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து உங்களுக்கு ஆதரவு உங்களோடு நின்ற கட்சி புதிய தமிழகம் கட்சி. அப்போ கூட்டணி அறிவித்த போது புதிய தமிழகத்தை கூப்பிட்டு தான் முதல்ல வந்து நீங்கள் கூட்டணி பேசியிருக்கணும். அதான் ஏன் கூப்பிடலன்னு சொல்கிறேன். சில விஷயங்கள் அவர் வந்து இன்னும் அவருக்கு உண்டான ஸ்பேஸ் நிறையா இருந்தது. எதிர்கட்சி தலைவராக வந்து அதிகமான அழுத்தம் இல்லாமல் நிறைய திட்டமிடுவதற்கும் நிறைய வியூகங்களை வகுப்பதற்கும் ஒரு பெர்செப்ஷன் வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டானது வந்து சமூக பக்கத்தில் இருக்கிறவங்களை மட்டும் வச்சு பண்ண முடியாதுங்க. தகுதி வாய்ந்த நல்ல முதிர்ச்சி பெற்ற அரசியல் தலைவர்களையும் தங்களோடு சேர்த்து பயணித்து தான் வந்து கொண்டு போக முடியும். வர வெறும் ஐடி விங்க வச்செல்லாம் வந்து பண்ண முடியாதுங்க. அதாவது வந்து காலத்துக்கு உதவாது. ஐடி விங்க வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் முதிர்ச்சி பெற்ற தலைவர்கள் அவர்களுடைய ஆலோசனைகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் அவங்களுக்கு வந்து பக்கத்தில் வச்சா பங்கு கொடுக்க வேண்டியிருக்குமோன்னு, அவங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்க வேண்டியிருக்குமோ, அவங்களையும் ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சரை கொடுத்துட வேண்டியிருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் பரந்த மனப்பான்மையோடு எல்லாரும் நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்ல நிறைய இடம் கொடுப்போம், அவர்களும் வெற்றி பெற்று வரட்டும், அவர்களையும் ஆக்கலாம் என்ற பரந்த மனப்பான்மையோடு, அவர்களும் அமைச்சர் 2 பேர் அமைச்சர் இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த பரந்த மனப்பான்மையோடு இருந்து நல்லா செயல்பட்டால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறீங்க? நான் கேட்குறதில்ல, இதுதான் வந்து இதெல்லாம் இருந்தால் நல்லா. நீங்கள் கேட்டீங்க அவர் எப்படி செயல்படலான்னு, இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கலாச்சாரமே இங்கே கிடையாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. அந்த கலாச்சாரம், அதாவது எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங் எக்ஸப்ட் தி லா. தமிழ்நாட்டில் அதுக்குண்டான காலகட்டம் வரும், விரைவிலே வரும் என்று எதிர்பார்ப்போம். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் சொன்னப்போ ஏன் திரு கிருஷ்ணசாமியோட தேர்வு விஜய் பக்கம் போகலை? அவர் ஆட்சி அதிகாரத்தில் நான் பங்கு தர ரெடியாக இருந்தேன்னு சொன்னார். இல்லை, விஜய் பக்கம் போகலை, அப்படி போகக்கூடாது என்று இல்லை. அவர்கள் என்ன அரசியல் ஸ்ட்ராட்டஜின்னு, அதாவது அரசியல் அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னால் அவங்க இந்நேரம் வந்து அதுக்குண்டான எல்லா விதமான வியூகங்களையும் பறந்து, அதாவது ஆற்றுக்குள்ளே, அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு கிணத்துக்குள்ளேனா தூண்டில் போட்டால் போதும், குளத்துக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் விலை பெருசாக போடணும், கடலுக்குள்ளேனா பெரிய விலை போடணும். அதனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது போது அதுக்குண்டான வியூகம், அதுக்குண்டான பெரிய விலையை விரிச்சிருக்கணும். ஆனால் விலையே விரிச்ச மாதிரியே காணுமே. ஆனால் திரு கிருஷ்ணசாமிக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு, கூட்டணிக்கு போகலாங்கிற ஒரு எண்ணம். அது என்ன இருந்ததா இல்லையாங்கிறது இல்லை. அதான் அவங்ககிட்ட இருந்து அதான் சொல்கிறேங்களே, அவர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும், தமிழ்நாட்டில் அதுவும் வந்து ஒரு நல்ல கருத்தாக சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இதான் அப்படின்னு சொன்ன வந்து ஒரு அற்புதமான கருத்து, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே சொல்ல முடியாது. அந்த கருத்தை அவர்கள் அதுக்குண்டான கருத்தை சொன்னார்களே தவிர அதை அமல்படுத்துவதற்கு உண்டான செயல் திட்டத்துக்கு அவங்க போகாவிட்டாங்களோ, ஏன் போகலை, அதை யார் உள்ளிருந்து எடுத்தாங்களா வெளியிருந்து எடுத்ததாங்கன்னு தெரியாது. இல்லை, அவங்க இதை சொல்லி கூட்டணிக்கு அழைச்சாங்க, யாருமே வராதப்போ அவங்க மேலே எப்படி நம்ம குற்றச்சாட்டை? இல்லை, யாருமே, அதான் சொல்கிறேன். அதாவது பல பேர் தயாராக இருந்திருப்பாங்க, அதை வந்து தயாராக இருந்தவர்களை கூட பயன்படுத்தினாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாதுங்க. ஆச்சா, நிச்சயமாக வந்து அவர்கள் வெளிப்படையாக செயல்பட்டிருந்தால், அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜியோடு செயல்பட்டிருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அவர்களும் ஒரு வலுவான கூட்டணி என்று உருவாக்கியிருக்க முடியும். அது எங்கேயோ அவர்கள் செழிப்பாக இருக்கிறாங்களோ, அது உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடியவர்களால் நடந்த தவறா,
அல்லது வெளியிருந்து அவர்களுக்கு வேறு ஏதாவது அழுத்தத்தின் காரணமாக அப்படி செயல்பட்டார்களா, என்ன நடந்ததுங்கிறது தெரியல. அது அவங்க தான் சொல்லணும் ஆச்சுங்களா. ஆனால் நல்ல கருத்தை முன் வச்சாங்க. அது வந்து வரலாற்றில் வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்னு வச்ச கருத்து வந்து அற்புதமான கருத்துங்க. இப்போது விஜயோட தாக்கம் வர தேர்தலில் எப்படி இருக்கும், யாருடைய வாக்குகளை பெரும்பான்மையாக பிரிப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து யார் எந்த வாக்கு வந்து அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க. அவருக்கு இளைஞர்கள் பெரிய அளவுக்கு வந்து அவர் பின்னாடி நிற்கிறார்கள். இளைஞர்கள் பெரிய அளவில் இருக்காங்களா, இல்லை அவங்க பக்கம் இருக்கக்கூடியவங்களில் பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்களா? ரெண்டுமே சொல்லலாம். அதாவது அப்போ அது இளைஞர்கள் அவர்கள் பக்கம் போகிறார்கள், அவர்கள் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கிறார்கள். இல்லை, அப்போ அது யாருக்கு இழப்பை ஏற்படுத்துங்கிறேன். அது ஏன் நாம் வந்து இழப்பு ஏற்படுத்தணும்? என்ன இழப்பு என்ன இருக்குது? அரசியலில் வந்து நிரந்தரமாக என்ன வந்து எதேச்சாரியாக இது மன்னராட்சியாக வந்து இது கொடுத்துக்குது. எல்லாமே மாறணும் இல்லைங்க. அவர்கள் தங்களுக்கான அந்த அதையை கூட அவர்கள் வந்து முழுமையாக கன்சாலிடேட் பண்ணாங்களா அப்படிங்கிறதே. அதாவது அவர்களை நோக்கி வந்தவர்களை அவர்கள் வந்து தக்க வைக்க முடிஞ்சுதா, ஏன் தக்க வைக்க முடியல? இந்நேரம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பிரளயம் நடந்திருக்கணுமே, அது ஏன் அவங்க நடத்தலை அப்படின்னு தெரியல. இப்போ தமிழகத்தில் ஒரு புதிய கூட்டணி உருவாகியிருக்கு, வி.கே. சசிகலா, ராமதாஸ். அந்த கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? அது கூட்டணி உருவாகுனா அது அவங்க உருவாக்கிக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் இருக்குது அவங்களுக்கு, அதனால் உருவாக்கிறாங்க அந்த கூட்டணி. அது என்ன சொல்ல முடியாது. அவங்களுடைய அவர் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காரு, இவங்க ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 2 பேரும் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் கூட இன்னும் தேர்தலுக்கு இருக்கிறதால இன்னும் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி.